தமிழ் சினிமாவில் பரபரப்புக்கே பஞ்சமில்லாத ஜோடி என்ற விக்னேஸ்வரன் நயன்தாரா தான். திருமணத்தில் தொடங்கி இறுதியாக தனுஷனுடைய பிரச்சனை வரைக்கும் வைரல் ஆகி வந்தது. இந்த நிலையில் எப்பவுமே இன்ஸ்டாவில் ஆக்டிவா இருக்கிற நயன்தாரா இருக்கின்ற பதிவு, விக்னேஸ்வரனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை, இரண்டு பேரும் விவாகரத்து பெற போகின்றார்களா என்ற அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. இது பற்றிய முழுமையான விஷயத்தை தான் இன்றைய நாள் இந்த காணொலியில் பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா விக்னேஸ்வரன் ஜோடிக்கு உயிர் உலக்கு என்று 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அண்மையில் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் செய்து புகைப்படங்களையும் பதிவேற்றி வருகின்றார்கள். இந்த நிலையில் நயன்தாராவுடைய திருமணத்துக்கு முன்பாகவே பல சர்ச்சைகளையும் சிக்கியிருந்தார். 2019ஆம் ஆண்டு நயன்தாராவுக்கு திருமணமாகிவிட்டது என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டது. இன்னொரு பக்கம் நயன்தாராவை பலர் காதலித்திருக்கின்றார்கள் என்று பல கருத்துக்கள் வெளியாகி வந்தது. இதையெல்லாம் தாண்டி திருமணமாகியதற்கு பிற்பாடு பல சர்ச்சைகளில் நயன்தாரா சிக்காமல் இல்லை. இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் கொஞ்சம் குறைந்து வருகின்ற நிலையில் நயன்தாரா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டா பதிவு தான் இப்போது பரவலாக பேசப்படுகின்றது. ஒரு முட்டாளை திருமணம் செய்து கொண்டது நான் செய்த மிகப்பெரிய தவறு. உங்கள் கணவர் என்ன செய்தாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்கள் வளர்வதே கிடையாது. என்னை தனியாக விட்டு விடுங்கள். நான் ஏற்கனவே எல்லோரையும் பிரிந்து விட்டேன் என்று சில மோசமான வார்த்தைகளோடு பதிவு போடப்பட்டதாகவும் சில நிமிடங்களில் அது நீக்கப்பட்டதாக ஒரு புகைப்படம் பகிரப்பட்டு வருகின்றது. இதை பார்த்த நயன்தாராவின் ரசிகர்கள் உண்மையிலேயே நயன்தாராவுக்கு என்ன ஆனது, விக்னேஸ்வரனை பிரிந்து விட்டாரா என்ற பல கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில இந்த தகவல் உண்மையாக இருக்கும் என்று சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இவர் இருவருக்கும் இடையில் அவ்வப்போது இப்படியான பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் பகிரப்படுகின்ற இந்த பதிவு போலியானது என்று நயன்தாராவினுடைய ரசிகர்கள் சொல்லி வருகின்றார்கள். எவ்வாறு இருந்தாலும் இந்த விடயம் பற்றி நயன்தாரா இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா விக்னேஸ்வரன் பற்றி எழுதியதாக சொல்லப்படும் இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.